ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திகா டின்டு ஸ்கெச்சஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டிராயிங் வீடியோன்னு வாங்க வீடியோவில் போய் தெரிஞ்சுக்கலாம். நாம் இன்னைக்கு பண்ண போகிற டிராயிங் அதுக்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸை நான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் இதுக்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியல் Brustro கிராஃப்ட் ஸ்கெட்ச் புக். இந்த டிராயிங்காக யூஸ் பண்ண போகிறேன். இதோட பேப்பர் விண்டேஜ் லுக் எஃபெக்டில் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஊஹோ மார்க்கர் யூஸ் பண்ணி நான் இந்த ஸ்கெட்சை கலர்ஃபுல்லாக பண்ண போகிறேன். இந்த ஊஹோ மார்க்கர் பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலிக் பேஸ்டு. இதோட நம்பர் மார்க்கர் மேலேயே டாப்பில் அதோட கேப்லேயே மென்ஷன் ஆகிருக்கு. நான் யூஸ் பண்ண போகிற கலர்ஸோட நம்பர்ஸு. தென் நான் இதுக்கு ஒயிட் பென் யூஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு நான் இதை ஆல்ரெடி அவுட்லைன் ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் தான் இப்போ கலரிங் ப்ராசஸ் நம்ம எப்படி பண்ணலான்றதை ஒன் பை ஒன்னாக சொல்ல போகிறேன். பாருங்கள் இந்த டிராயிங் நம்ம எப்படி கலர்ஃபுல்லாக நம்ம இன்றைக்கி வரைய போகிறோன்றது. இப்போ நம்ம கலரிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த கலரிங் ப்ராசஸ் பண்ணுறப்பயே நான் பாண்டா பற்றின எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி ஒன் பை ஒன்னாக உங்கள் கூட இந்த ப்ராசஸ்லேயே ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னென்னன்றது வாங்க ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கலாம். இந்த பாண்டாஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃபாரஸ்ட் ஏரியாவில் தான் இருக்குது. அது எந்த ரீஜன் எந்த பார்ட்லன்னு பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் ரீஜியனில் சைனாவில் அதிகமாக பாண்டாஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது பியர் இருக்கு இல்லையா, அதோட ரிசம்பிளன்ஸ் மாதிரியே இந்த பாண்டாஸும் இருக்கும். பட் லிட்டில் பிட் டிஃப்ரென்ஸும் இருக்குது நிறைய ஃபீச்சர்ஸில். இதோட ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட ஐஸ் எல்லாருக்குமே ரொம்ப அட்மையர் பண்ணுற மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குங்க. இதோட நேச்சரும் ரொம்பவே லவ்வபிளாக இருக்கும். ஸோ ஈஸியாக எல்லாருக்கூடையும் ஹியூமன்ஸ் கூட இது அட்டாச் ஆகிடுமாங்க. இப்போ நம்ம ஸ்கெட்சிங் ப்ராசஸ்க்கு வருவோம். இந்த ஸ்கெட்சிங் ப்ராசஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண போகிற மெயின் கலர்ஸ் பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் தாங்க. ஸோ நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்டு எங்கெங்கே வருமோ, ஒயிட் எந்தெந்த ஏரியா வருமோ எல்லாமே நம்ம இப்போ ஒன் பை ஒன்னாக பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒயிட் பென் யூஸ் பண்ணி ஒயிட் எந்தெந்த ஏரியாவில் பாண்டாஸ்க்கு வேணுமோ அந்த இடத்துல நம்ம ஒயிட் பென் யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஆஃப்டர் கம்ப்ளீட்டட் நம்ம ஒயிட் முடித்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம ஆஷ் கலரையும் பிளாக் கலரையும் மிக்ஸ் பண்ணி ஹேண்டு லெக்கு இது ரெண்டுமே நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஹேண்டில் கம்ப்ளீட் பண்ண மாதிரி இயர்ஸும் சேமான இதே பிளாக் கலர் தான். ஸோ சேம் ப்ராசஸை நம்ம அதுக்குமே ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த பாண்டாவோட ஈட்டிங் ஹேபிட் தான் நெக்ஸ்ட்டு சொல்ல போகிறேன். மோஸ்ட் ஆஃப் த பாண்டாஸ் 99% வெஜிடேரியன் தான். இது என்ன விரும்பி சாப்பிடுன்னு பார்த்தீங்கன்னா பேம்பூஸ் தான் விரும்பி சாப்பிடுவாங்க. அதோட ரூட்டு, ஸ்டெம்மு, ஷூட்ஸு, லீவ்ஸு இது எல்லாம் தான் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் பார்த்தீங்கனாலே அது கார்னிவோர் டைப்புன்னு சொல்கிறாங்க. இதோட ஆக்டிவிட்டீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விம் பண்ணுறது, மரத்தில் ஏறுறது இதெல்லாம் அதோட மெயின் ஆக்டிவிட்டீஸாகவும் கன்சிடர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பாண்டாவோட ஐஸ் தாங்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பாண்டாவோட ஐஸோட அவுட்டர் ஏரியா நான் லைட் ப்ளூவில் ஷேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஐபால் ஆஸ் யூஷுவல் பிளாக் கலரில் ஃபில் பண்ணிக்கலாம்.
லைட் பிங்க் யூஸ் பண்ணி பாண்டாவோட மவுத்தையும் நம்ம கலர் பண்ணுவோம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம பாண்டாவோட ஃபேஸு அதோட உடம்பையும் நம்ம இன்றைக்கி முடிச்சிட்டோம். இது ரொம்பவே சிம்பிள் ப்ராசஸ் தான். ஸோ ரொம்ப கலர்ஸ்லாம் இல்லாதனால இது நம்ம ஈஸியாகவே பண்ணிடலாம். இப்போது நம்ம கலரிங் ப்ராசஸில் ஓவராலாக எல்லாமே முடிச்சாச்சு. நம்ம ஃபைனலாக எப்பொழுதுமே மைக்ரோ பென் யூஸ் பண்ணி அதோட அவுட்லைன் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த ப்ராசஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதையும் பண்ணிவிடுவோம் வாங்க. மைக்ரோ பென் யூஸ் பண்ணி அவுட்லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஒயிட் ஜெல் பென் வச்சு நம்ம எப்பொழுதுமே ஹைலைட்க்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? எங்கெங்கே பாண்டாக்கு ஹைலைட்ஸ் வேணுமோ அதுவும் ஒயிட் ஜெல் பென் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேண்டாஸ் பற்றி எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ ட்ராயிங்கோட ஃபைனல் அவுட்புட் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இதோட க்ளோஸ் வியூவும் ஷேடிங் ப்ராசஸும் எப்படி வந்திருக்குன்னு நம்ம க்ளோஸ் ஷாட்டில் பார்த்துருவோம் வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி குட்டி குட்டி ட்ராயிங்ஸு கேரக்டர்ஸ்லாம் வரையணுமா? நம்மளோட பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பாருங்கள். அதிலிருந்து நீங்களும் நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.